அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாரிடத்தில் அன்பு கூறணும்? யாரிடத்தில் அன்பு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படியா மாறுதான்? சொல்லுங்களேன். நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். இன்னைக்கு நடக்கிறவைகளை பார்த்து நீங்க இது தீமைக்கு நினைக்காதீங்க, அது நன்மைக்கு தான். இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் டிஃபரெண்டா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலை கஷ்டமான நிலையில நீங்க இருக்கலாம், இல்ல அது நன்மைக்கு தான். இன்னைக்கு உங்க நிலை மோசமா இருக்கலாம், நன்மைக்கு தான். இன்னைக்கு நீங்க வறுமையில் இருக்கலாம், அது நன்மைக்கு தான். இன்னைக்கு உங்களிடத்துல பொருளாதாரத்துல நீங்க பின்தங்கி இருக்கலாம், நன்மைக்கு தான். இன்னைக்கு நீங்க அவமானத்தின் வழியே நடக்க வேண்டியதா இருக்கும், நன்மைக்கு தான். இன்னைக்கு உங்களை அநேகர் குற்றப்படுத்துகிறதா இருக்கும், சோர்ந்து போகாதீங்க, நன்மைக்கு தான். இன்னைக்கு உங்க குடும்பத்தை கேவலப்படுத்தலாம், பரவாயில்லை, நன்மைக்கு தான். ஏன் தெரியுமா? அப்படி குற்றப்படுத்தினவர்கள் கண்கள் காணும்படியாகவே கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் மறைவுல அல்ல, மறைவிடத்தில் உங்களை உயர்த்துகிறவர் அல்ல, மறைவான இடத்துல உங்களை மேல தூக்கி வைக்கிறது இல்ல, அவமானப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென்.